ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் ராகி பிஸ்கெட்ஸ் நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ராகி மாவு, சேம் அதே அளவுக்கு கோதுமை மாவையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுட்ரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு கொக்கோ பவுட்ரு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக கொக்கோ பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது கூடவே சேர்ந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்வீட்னஸ்க்காக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஜெலிச்சு நல்லா ஆட் பண்ணிக்கணும். இருக்கிற எல்லா மாவையுமே சேர்த்து நான் ஜெலிச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கீ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். சில பேர் வந்து பட்டர் யூஸ் பண்ணுவாங்க, நான் கீ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லாவே பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நடுவில் தான் எனக்கு தோணுச்சு, ஸோ நட்ஸ் பவுட்ரு பண்ணியும் நம்ம ஆட் பண்ணலாமே அப்படின்ட்டு. அதனால் நட்ஸை நல்லா பவுட்ரு பண்ணியும் இது கூட சேர்ந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து அப்படியே வச்சிடணும். இது மோஸ்ட்லி கிட்ஸ் வந்து நட்ஸ் அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி பிஸ்கெட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸில் வந்து நம்ம நட்ஸ் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பினஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்கெட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் நான் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு ஸ்பூன் எடுத்து அதுக்கு ஒரு டெக்கரேட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அந்த மாதிரி ஷேப்பில் நான் கொடுத்துட்டேன். குக்கீஸ் எல்லாமே வந்து அந்த ஷேப்பில் எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சதுக்கப்புறம் நட்ஸ் பவுட்ரு பண்ணது கொஞ்சம் இருந்துச்சு. டெக்கரேட்காக அதை யூஸ் பண்ணியிருந்தேன். நட்ஸ் பவுட்ரு பிஸ்கெட்ஸ் மேலே வச்சதோடனே பிஸ்கெட்ஸு வேறு லெவலில் தெரிஞ்சுது. இதை வந்து நான் ஏர் ஃப்ரையரில் 160 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸில் நான் வச்சு பேக் பண்ணியிருந்தேன். சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த குக்கீஸ். எனக்கே இவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. பிகினர்ஸ்மே ட்ரை பண்ணலாம் இந்த குக்கீஸை. குக்கர்லேயுமே பண்ணலாம். நான் வந்து ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுனாலே இதில் ட்ரை பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.